அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வரகாத்து. சங்கமிக்க அல்லாஹின் அன்புக்குரியவர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர்களாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு சென்றதிலிருந்தே 10 வருடங்களும் இஅ்திகாஃப் என்பது அமர்ந்திருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், இஅ்திகாஃபுடைய முக்கியத்துவத்தின் காரணம் என்னவென்று சொன்னால் லைலத்துல் கத்ரை தேடுவதாகும். இப்படியும் ஹதீஸ் ஷரீஃபிலே வருகிறது, அந்த லைலத்துல் கத்ரை தேடுவதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் 10 நாட்களில், ரமதானுடைய முதல் 10 நாட்களிலும் இஅ்திகாஃப் அமர்ந்தார்கள். முதல் 10 நாள், அந்த 10 நாளில் அந்த லைலத்துல் கத்ரை பெறாததின் காரணமாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்களாம், அடுத்த 10 நாளில் நீங்கள் தேடுங்கள். அந்த 10 நாளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்திருக்கிறார்கள். அந்த நேரத்திலும் லைலத்துல் கத்ரை தேடி கிடைக்கப்பெறவில்லை. அடுத்த 10 நாளில் நீங்கள் அமருங்கள் என்று சொல்லும் பொழுது, அந்த அடுத்த 10 நாட்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்தார்கள். அதிலே ஒரு நாள் லைலத்துல் கத்ரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெற்றுக்கொண்டார்கள். எனவே தான் அடுத்த வருடங்களில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி 10லே இஅ்திகாஃப் உட்காரக்கூடிய அந்த அமலை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்து வந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம 30 நாளும் உட்காருங்க அப்படின்னு சொல்லலை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்து லைலத்துல் கத்ர் என்கிற அந்த 1000 மாதங்களை விட சிறந்த அந்த இரவை பெற்றுக்கொண்டதன் காரணமாக இந்த இறுதி 10லே நீங்கள் இஅ்திகாஃப் உட்கார்ந்து கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததாக ஹதீஸ் ஷரீஃபை நம்ம பார்க்கிறோம். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்றாங்க, கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா தஹல அல் அஷர் அவாஹிர், ரமதானுடைய இறுதி 10 நாட்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெற்றுக்கொண்டார்கள் என்று சொன்னால், அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்கள் இப்படி இருக்கும் என்று சொன்னால், ஷத்த மிஸரஹு, தன்னுடைய கீழ் அங்கியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுக்கமாக கட்டிக்கொள்வார்கள். அப்படி என்றால் தன்னுடைய மனைவிமார்களிடத்தை அவர்களோடு இன்பம் என்பது என்ன செய்யாது, இல்லற வாழ்க்கை என்பது இருக்காது. முழுமையாக இபாதத்துக்காக ஒதுக்கிக் கொள்வார்கள். ஷத்த மிஸரஹு வ அஹ்யா லைலஹு, தன்னுடைய இரவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத் கொடுப்பார்கள். அப்படி என்று சொன்னால் இரவு முழுக்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை, குர்ஆன் போன்ற அமல்களிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூழ்கி இருப்பார்கள். இன்னும் ஒரு அமல் என்னவென்று சொன்னால், இது புகாரி ஷரீஃபில் இருக்கின்ற ஹதீஸ், வ ஐகத அஹ்லஹு, தஹஜ்ஜுடைய அந்த சஹருடைய நேரம் வந்தால் தங்களுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த 10 நாட்கள்ல எந்திரித்து நீங்களும் என்ன செய்யுங்க, அமல் செய்யுங்கள் என்று தங்களுடைய குடும்பத்தாரையும் எழுப்பி விடுவார்கள் என்று ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். எனவே வருகின்ற செவ்வாய்க்கிழமை மகரிபிலிருந்து நமக்கு இறுதி 10 என்பது துவங்குகிறது. ஒற்றைப்படை இரவுகள் என்பது தொடங்குகிறது என்று சொன்னால், அந்த 10 நாட்களில் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை நாம் பெறக்கூடியவர்களாக இருக்கணும். நாம பாட்டுக்கு பர்ச்சேஸுக்குன்னு என்ன செஞ்சிடக்கூடாது, கிளம்பிடக்கூடாது. நம்ம ரமதான் வந்துருச்சு, இன்னும் 10 நாள் தான் இருக்கு, ட்ரெஸ் இன்னும் எடுக்கலையா, இன்னும் இதை எடுக்கலையா, சப்பல் எடுக்கல, அது எடுக்கல, அந்த அங்க கொடுக்கல, தைக்கிறதுக்கு ஜுப்பா கொடுக்கல, அப்படி என்று இல்லாமல் நம்மளுடைய நேரங்கள் என்பது ஒற்றைப்படை இரவுகளிலே லைலத்துல் கத்ரை தேடுவதாகும். அந்த ஒரு லைலத்துல் கத்ரை நாம் பெற்றுக்கொண்டால் 1000 மாதங்களை 83 வருடங்கள் அமல் செய்வதற்கான பாக்கியம் கிடைச்சிருக்கு. ஒரே ஒரு இரவு கிடைச்சிட்டா 83 வருடங்கள். நம்ம வாழ்றதே இங்கே 60க்கும் 70க்கும் மத்தியில தான். அந்த ஒரு இரவு கிடைச்சதுன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அத்தனை பாவங்களை மன்னித்து அந்த ஒரு இரவுக்கு பகரமாக நமக்கு உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் நசீபாக்கிறோம். எனவே இந்த இஅ்திகாஃபின் மீது நாம் ஆர்வம் கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா, பள்ளிவாசலுக்குள்ள வரும் பொழுதே நவைத்துல் இஅ்திகாஃப மாதும்து ஃபி ஹாதல் மஸ்ஜித், யா அல்லாஹ் இந்த பள்ளிவாசலில் நான் இருக்கும் காலமெல்லாம் இஅ்திகாஃபுடைய நிய்யத்தில் நான் உட்காருகிறேன் அப்படின்னு நம்ம என்ன செய்யலாம், நஃபிலான இஅ்திகாஃப் நிய்யத் செய்யலாம். அன்னைக்கு இஅ்திகாஃப் உட்கார வேண்டும் என்று சொன்னால் நோன்பு நோற்பது கடமையாகவும் பார்க்கப்படுகிறது. நோன்போடு என்ன செய்யணும், இருக்கணும். இஅ்திகாஃப் என்று சொன்னால் அவர் நோன்பாளியாக இருப்பார். இது பல ஹதீஸுகளை நாம் பார்க்க முடிகிறது. 2 நபர்கள் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை சந்திக்க வருவாங்க. வரும்பொழுது ஒருவர் சலாம் சொல்லுவார், மற்றொரு சலாம் சொல்ல மாட்டார். உடனே கேட்பாங்க, என்னப்பா நீங்க சலாம் சொல்றீங்க, அவர் சலாமே சொல்லலையே, 2ஆம் நபர் அப்படின்னு கேட்டா, வஹுவ சாயிமுன், அவர் நோன்பாளியா இருப்பார்னு. நோன்பாளியா இருக்கிறார்னா ஏன், நோன்பாளியா இருந்தா என்ன, இல்லை நோன்பாளியாக இருந்தால் பேசக்கூடாது அப்படி சொன்னார்கள். அது மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் கொடுத்த கட்டளை.
மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் என்ன செய்தான், நீங்க நோன்பு வச்சுட்டு இருக்கீங்க பேசாதீங்க அப்படின்னா. ஆனா நம்மளுடைய சமுதாயத்தில் நோன்பு வச்சிருந்தா என்ன செய்யலாம், பேசலாம். அதற்காக வேண்டி இஅ்திகாஃப் உட்கார்ந்து இருக்கக்கூடியவங்க வட்டமிட்டு வட்டமேசை மாநாடுலாம் என்ன செய்யக்கூடாது, நடத்தக்கூடாது. நாம தீன் குர்ஆன் என்ன செய்யணும், அப்படித்தான் நம்முடைய அமல்கள் இருக்கணும். எந்த அளவுக்குன்னு சொன்னா நம்மளிடத்துல செல்போன் என்பது இப்போ எல்லா தகவலையும் சொல்லக்கூடியதா ஆயிருச்சு. வியாபார விஷயம் அது இது, குடும்பத்துல என்ன சால்லாம் வச்சிருக்கிறது வரைக்கும் இங்கே உட்காந்து நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், கேட்டுக்கிறோம். முடிஞ்சா நம்மளே ஒரு கருத்தை சொல்லிக் கொடுப்போம், கொஞ்சம் இப்படி போடுங்க அப்படி போடுங்க. அதெல்லாம் இஅ்திகாஃப்ல என்ன ஆகாது ஆகாது. எந்த அளவுக்கு கிதாபுகள் வருதுன்னா, ஜனாசா தொழுகை கூட அவர் வெளியே போக வேண்டாம். ஜனாசா தொழுகை வேலைகை இருக்குன்னா எவ்வளவு முக்கியமானது. ஒருவர் ஜனாசா தொழுகையில் கலந்து கொண்டால் ஒரு பொறுக்குவியலுக்கான நன்மை என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அவர் ஜனாசா அந்த கபருக்கு அடக்கம் செய்து திரும்பி வருகிறார் என்றால் 2 பொறுக்குவியலுக்கான நன்மை அவர் பெற்றுக்கொள்கிறார். யார் சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அந்த நியாமத், அந்த நன்மை கூட இஅ்திகாஃப் இருந்தால் வெளியே செல்ல வேண்டாம். உங்களுடைய பைத்துல் ஹலாவுக்கு செல்லணும்னா அப்படியே போற வழியில என்ன செய்யக்கூடாது, அப்படியே பேசிக்கிட்டே போகக்கூடாது. போணுமா வந்துட்டுமா என்ற இந்த சட்டங்களை எல்லாம் ஒரு முஅத்தகிஃப் இஅ்திகாஃப் இருக்கக்கூடியவர் இதையெல்லாம் பின்பற்ற வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். எனவே இந்த சட்டத்திட்டங்களை, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கின்ற இந்த ஷரியத்துடைய சட்டத்திட்டங்களை இஅ்திகாஃப் உட்காரக்கூடியவர்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக இந்த விஷயங்களை சொல்லப்படுகிறது. அடுத்ததாக ஜகாத், மிக முக்கியமான ஒரு அமலாக ரமதான் வந்துவிட்டால் ஜகாத் என்பது மக்களுக்கு மத்தியில் அதிகமாக பேசப்படக்கூடிய ஒரு விஷயமாக ஆகிவிடுகிறது. நோன்பு எப்பொழுது கடமையாக்கப்பட்டதோ அதே ஹிஜ்ரி 2 தான் இந்த ஜகாத் என்பதும் கடமையாக்கப்பட்டது. அதே போன்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கெல்லாம் தொழுகை நிலைநாட்டுங்கள் என்று சொல்கிறானோ அங்கெல்லாம் அடுத்த வசனமாக அல்லாஹ் சொல்லுவது ஆத்து ஜகாத். 2ம் ஒட்டி பிறந்த பிள்ளைகளை போன்று அல்லாஹ் 25 இடங்களில் கட்டளை வாக்கியமாக சொல்கிறான், அகீமுஸ் ஸலாத வ ஆத்துஸ் ஸகாத், தொழுகையை நிலைநாட்டுங்கள், அதே போன்று ஜகாத்தை கொடுத்து வாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு இந்த இஸ்லாமிய உம்மத் சந்தித்த முதல் குழப்பம் என்னவென்று சொன்னால் இந்த ஜகாத்துடைய விஷயம்தான். சில நபர்கள் இப்படி சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கிற வரைக்கும் நாங்கள் தொழுதுகிட்டு இருந்தோம், தொழுவோம், ஆனால் நாங்கள் ஜகாத் கொடுக்க மாட்டோம் என்று சில நபர்கள் என்ன செய்தார்கள், ஆனார்கள். அவர்களுக்கு முன்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு வாளை தூக்கி கொண்டு நான் போருக்கு போவேன்னு சொன்னாங்க. ஜகாத் கொடுக்க மாட்டீங்களா? அப்பொழுதுதான் சஹாபா பெருமக்களுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவ்வளவு வேகம் கொண்டவர்களாக இருக்கிறாங்களே, கோபமும் ரோஷமும் இவ்வளவு வருகிறதே, தீனுக்கு வந்தா என்ன செய்யும், அபூபக்கர் பொறுமையானவங்க தான். பொறுமைக்கு ஒரு உதாரணம் என்று சொன்னால் அது அபூபக்கர். ஆனால் தீனுக்கு எதிராக ஒருவர் நான் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் அவர்கள் போர் எடுத்து வாள் எடுத்து சண்டையிடுவதற்காக வேண்டிய என்ன செய்தார்கள் என்பது நாம் வரலாற்று ரீதியாக பார்க்க முடிகிறது. சங்கைமிக்க அல்லாஹ்வின் அன்புக்குரியவர்களே, ஜகாத் என்று சொன்னால் 2 பொருளை கொண்டது. ஒன்று தூய்மையாக்குதல், 2வது வளருதல் என்று பொருள். யார் கொடுக்கிறாரோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய செல்வத்திலே வளர்தல் என்பதை அதிகமாக்குகிறார். அதிலே அல்லாஹ் சுப்ஹானஹு யுர்பி ஸதகாத், நீங்கள் கொடுக்கக்கூடிய தான தர்மங்கள் எல்லா விஷயங்களிலும் அல்லாஹ் என்ன செய்தான், வளர்ச்சியை வைத்திருக்கிறான். நீங்கள் கொடுக்க கொடுக்க அல்லாஹ் அதிலே அதிகப்படுத்தி கொண்டே இருக்கிறான் என்று குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. அதே போன்று நம்முடைய செல்வத்தை அது தூய்மைப்படுத்துகிறது. ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், ஹஸ்ஸினு அம்வாலக்கும் பிஸ்ஸகாத், ஜகாத்தை கொண்டு உங்களுடைய செல்வத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வதாஉ மர்லாக்கும் பிஸதகா, சதகாவை கொடுத்து உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நோய்களுக்கு நீங்கள் நிவாரணத்தை தேடிக் கொள்ளுங்கள். ஒருவர் உடல்நல சரியில்லையா, அவர் என்ன செய்யணும், சதகாவை கொடுக்கணும். தர்மத்தை கொடுக்கும் பொழுது அல்லாஹ் அதை என்ன செய்யறான், மருந்தாக ஆக்கிறான். அதே போன்று உங்களுடைய செல்வம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் ஜகாத்தை கொடுங்கள். அடுத்து சொன்னார்கள், வஸ்தக்பிலு பித்துஆஇ வ தலர்ருஇ அம்வாஜல் பலா, உங்களுக்கு முசீபத்துகள், பலா முசீபத் சோதனைகள் என்பது ஏற்படுகிறது என்று சொன்னால், பின்னால் சோதனைகள் வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் இறங்குவதை கொண்டும் துஆவை கொண்டும் நீங்கள் முன்னோக்குங்கள். யா அல்லாஹ், எனக்கு சோதனைகள் வந்து கொண்டே இருக்கிறது, அல்லாஹ் எனக்கு மட்டும் தான் கொடுக்கணுமா, அந்த வார்த்தைகள் அல்ல. அல்லாஹ் நம்மை விரும்புகிறான். இந்த அடியார் இந்த சோதனையை எப்படி தாங்கிக் கொள்கிறார், அல்லாஹ்வின் மீதான தவக்குல் என்பது எப்படி இருக்கிறது, அல்லாஹ்வின் மீதான ஈமான் என்பது எப்படி இருக்கிறது என்பதை அல்லாஹ் அந்த சோதனையின் மூலமாக ஒரு அடியானை சோதிக்கிறான் என்பதைத்தான் ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள். உங்களுக்கு ஒரு சோதனைகள் திரும்ப திரும்ப வருகிறது என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் துஆவை கொண்டும் அல்லாஹ்விடத்தில் இறங்குதலை கொண்டும் நீங்கள் முன்னோக்கி வாருங்கள் என்று ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்றார். எனவே ஜகாத் சம்பந்தமாக நாம் யோசிக்க வேண்டும்.
ஜகாத் யாருக்கு கடமை, எப்போது கடமை, எவ்வளவு கடமை, அதே போன்று அது யாருக்கு கொடுக்க வேண்டும், இது அத்தனையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவால் நிர்ணயிக்கப்பட்டது. நாம உட்காந்து வீட்டில் போன வருஷம் 9,000 ரூபாய் கொடுத்தோம், இப்போ செல்வத்தோட இது தங்கத்தோடைய ரேட் ஏறி போயிருக்கு, அப்போ போன வருஷம் கொடுக்கும்போது 6,000 சில்லற 7,000 ரூபாய் இருந்துச்சு, இப்போ ஒரு கிராம் என்பது 15 ரூபா வந்திருக்கு, எனவே நம்ம போன வருஷம் 9,000 ரூபாய் கொடுத்தோம், இந்த வருஷம் 18,000 ரூபாய் கொடுக்கும், அப்படிலாம் கணக்கெடுக்க முடியாது. நாம உட்கார்ந்து கணக்கெடுக்கக்கூடிய விஷயம் அல்ல, இது ஷரியத், இது மார்க்கம். அல்லாஹும் ரசூலும் நமக்கு என்ன சொல்லி தந்திருக்கிறார்களோ அதைத்தான் நாம் பின்பற்ற வேண்டுமே தவிர நம்மளுடைய மனோ இச்சைக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய மனப்போன போக்கிலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இல்லை. 3 விஷயங்கள் செல்வ விஷயத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன நிர்ணயம் செய்திருக்கிறானோ அதுதான். 1 வராசத், ஒருவர் இறந்து விட்டார், அவருடைய சொத்து இருக்கு என்று சொன்னால் அந்த சொத்தை எப்படி பிரித்து கொடுக்க வேண்டும் என்பது அல்லாஹ் நிர்ணயித்தது. மகனுக்கு இவ்வளவு, மகளுக்கு இவ்வளவு, தந்தைக்கு இவ்வளவு, தாய்க்கு இவ்வளவு என்ற வராசத்து சொத்து என்பது யார் நிர்ணயிக்கணும்? பிள்ளைங்கள் முடிவு பண்ண முடியாது. இறப்பதற்கு முன்னால் அந்த மனிதர் இது இவருக்கு அவருக்கு கொடுத்துட்டு போயிருந்தாருன்னா பிரச்சனை இல்லை. இறந்த பிறகு யாரும் அதில் என்ன செய்ய முடியாது, முடிவெடுக்க முடியாது. பையன் வந்து சொல்றாரு இப்படி பிரிச்சுக்கலாம் அப்படி பிரிச்சுக்கலாம், எடுக்கவே முடியாது. வராசத்து சொத்து அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கிறானோ அதுதான். 2வது கனீமத், போரிலே கிடைத்த அந்த பொருட்கள் இருக்கிறது, அதற்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் அன்ஃபாலில் சொல்லிக் கொடுப்பான். முதல் வசனம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் கேட்பாங்க, இந்த பொருட்களை என்ன செய்வது, இதற்கு என்ன தீர்வு? அல்லாஹ் தீர்வு சொன்னான். இது அல்லாஹுக்கும் ரசூலுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயம். அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சூரத்துல் அன்ஃபாலுடைய முதல் 2 வசனங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். 3வது ஜகாத். இந்த ஜகாத்திலே நாம் முடிவு செய்வது கிடையாது. நம்ம இடத்துல இருக்கின்ற செல்வங்களை கணக்கில் பார்க்க வேண்டும். தங்கம் இவ்வளவு, வெள்ளி இவ்வளவு, நம்ம இடத்துல இருக்கின்ற வியாபார பொருட்கள் இவ்வளவு, அதே போன்ற நம்ம இடத்துல இருக்கின்ற ரொக்க தொகை என்பது இவ்வளவு, இதையெல்லாம் நாம் கணக்கெடுத்து அதிலே 2% 40 1 என்பதை கணக்கிட்டு நாம் என்ன செய்யணும், கொடுக்க வேண்டும். போன வருஷம் இவ்வளவு கொடுத்தோம், அதுக்கு முன்னாடி அவ்வளவு கொடுத்தோம், அப்படி எல்லாம் அல்ல. ஒவ்வொரு வருடமும் கணக்கிட்டு கொடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள், லா ஜகாத ஃபி மாலின், எந்த ஒரு செல்வத்திலும் ஜகாத் என்பது கடமையாகாது, எதுவரை ஹத்தா யஹூல அலைஹில் ஹவுல், ஒரு வருடம் என்பது அதற்கு பூர்த்தியாக வேண்டும். சந்திர கணக்கு பிரகாரம் ஒரு வருடம் பூர்த்தியானால் தான். போன மாசம் தான் நகை வாங்கியிருக்கிறார், ஒரு 2 சவரன் சொன்னா, இப்போ அவர் ஜகாத்து அதற்கு கொடுக்கணும்னா கொடுக்க தேவையில்லை. ஒருவேளை இப்படி அவர் கணக்கு இருக்கிறார், நான் ரமலான் வந்தாலே கொடுத்துருவேன், அடுத்த நான் எப்படி இதற்கு கணக்கு பார்க்கறது, மொத்தமா சேர்த்து நான் கொடுத்துருவேன். இப்படி அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, யார ரசூலல்லாஹ், நான் 2-3 மாதங்களுக்கு முன்னால் இந்த செல்வத்தை வாங்கியிருக்கிறேன், அதில் ஜகாத் என்பது இன்னும் கடமையாகல, ஏன்னா 1 வருஷம் பூர்த்தி ஆகல, ஆனால் இப்பொழுதே என்னுடைய செல்வத்தை சேர்த்து கொடுத்து விடலாமா? தாராளமாக கொடுக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யலாம், கொடுக்கலாம். நான் ஆனால் தொழுகை என்பது அப்படி தொழுவ முடியுமா? இன்னும் அசர் வக்தியே வரல, இப்போ நான் அசர் தொழுகிறேன், முடியுமா? முடியாது. அடுத்த வருஷம் நோன்பு வைக்கணும், அதனால் ரமலானுக்கு நான் இப்போ அந்த அமல்கள் எதுல, இந்த உடல் சார்ந்த விஷயங்கள் ஆகாது, ஆனால் பொருள் சார்ந்த விஷயங்கள் ஆகும் என்று ஷரியத் கிதாபு நமக்கு சொல்லி தருகிறது. எனவே நம்மளுடைய ஜகாத் பணம் யாருக்கு கடமை? தங்கம் என்று இருந்தால் 87 கிராம், இது எல்லாரும் மனப்பாடமாக வச்சிருக்கிறாங்க. அதே போல வெள்ளின்னு சொன்னா 612 கிராம், யாரிடத்துல அந்த வெள்ளிக்கு அந்த இது பொருள் இருக்கிறதோ அவருக்கு கடமை. அப்போ ஒருத்தர் ரொக்கமா ஃபிக்ஸ்டு டெபாசிட்ல தான் என்ன செஞ்சிருக்கிறார், வச்சிருக்கிறார், செல்வமா தான் வச்சிருக்கிறார், அப்படி என்றால் அவருக்கு எவ்வளவு கடமை அப்படின்னு சொன்னா 612 கிராம் வெள்ளின்னு சொன்னோம் இல்லையா, அதை என்ன செஞ்சுக்கணும், நம்ம கணக்கு போட்டுக்கணும். இன்னைக்கு ரேட், மார்க்கெட் ரேட்டு 295 ரூபாய், யாருக்காவது தெரியுமா? 295 ரூபான்னு நினைக்கிறேன் 1 கிராம் வெள்ளி. அதை நம்ம கால்குலேட் பண்ணா 1,80,000 ரூபாய் வருது. ஒரு மனிதரிடத்துல 1,80,000 ரூபாய் ரொக்க பரிசு இருந்தால் அவருக்கு ஜகாத்து கடமையாயிரு. அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணி என்ன செய்யணும், நம்மளிடத்துல 1 லட்சத்திற்கு 2,500 ரூபாய், 2% எவ்வளோ வருது, 2,500 ரூபாய் அப்படின்னு பார்த்தா கூட ஒரு அந்த கிராம் அந்த நகை என்பது எவ்வளவு வைத்திருக்கிறோமோ அதை நாம் என்ன பண்ண, ஒரு இமாம் இடத்துல கேட்கலாம், ஒரு தெரிஞ்சவங்க இடத்துல கேட்கலாம், ஜகாத் கால்குலேஷன் எப்படி பண்ணணும், இதை கேட்டு எதில் கடமையாக இருக்கிறது என்பதை பார்த்து கணக்கிட்டு 1 வருடம் ஆகியிருக்கிறதா அதையும் பார்த்து நாம் என்ன செய்யணும், கொடுக்கணும். இல்லைங்க மொத்தமாக என்னால் கொடுக்க முடியல, இப்போ கணக்கு பார்த்தேன் ஒரு 24,000 ரூபாய் வருது, இந்த பொருளை நான் அப்போ தான் வாங்கியிருந்தேன், 3 மாதம் கழித்தும் கொடுக்கலாம்.
ஆனால் வருடம் வந்துருச்சா, ஒரு பொருளுக்கான வருடம் வந்துருச்சா கட்டாயமாக கொடுக்கணும். ஒரு நாள் கூட பிந்தக்கூடாது. முந்தி கொடுக்கலாமே தவிர நாம் என்ன செய்யக்கூடாது, பிந்தி கொடுக்கக்கூடாது. பிரித்து கொடுக்கலாமா, தாராளமாக என்ன செய்யலாம், பிரித்து கொடுக்கலாம். ஆனால் நமக்கான ஒரு வருடம் வந்துவிட்டால் பிந்தக்கூடாது. இது ஜக்காத்துடைய விஷயம். எனவே நாம் கவனம் அதிகமாக என்ன செய்யணும், செலுத்தணும். நம்முடைய செல்வ விஷயங்கள்ல கவனம் செலுத்தணும். இமாம்கள் இதற்கு முன்னாலாம் இந்த ஜக்காத்தின் காரணமாக வறுமை என்ன செய்தார்கள், ஒழித்தார்கள். வறுமை ஒழிப்பு சட்டம் என்பது இஸ்லாமில் எதை வைத்து வந்தது, ஜக்காத்தை வைத்து தான் வந்தது. அப்துல்லா இப்னு அசீஸ், உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் 2 வருடம் தான் ஆட்சி செய்தார்கள். அந்த மாகாணத்தில் இருக்கின்ற அத்தனை மக்களும் ஜக்காத்து கொடுப்பதற்கு தகுதியுடையவர்களாகினாங்க. ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இல்லை. எந்த அளவுக்கு கிதாபுகள்ல வரலாறுல எழுதுறாங்கன்னா, ஒரு மனிதர் ஜக்காத்து தொகையை எடுத்துக்கொண்டு தன்னுடைய வீட்டிலிருந்து புறப்படுவார், மாலை நேரத்தில் அதே ஜக்காத்து பணத்தோடு திரும்பி வருவார். ஏன், கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையா. அந்த அளவுக்கு இருந்தது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு யமன் நாட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அங்க சென்று 3 வருடங்கள் தான் அங்க இருக்கின்ற அத்தனை மக்களையும் செல்வந்தர்களாக அவர்கள் சரியாக செய்தார்கள், கொண்டு வந்தார்கள். எனவே நம்முடைய செல்வத்தை சரியான இடத்தில் நாம் என்ன கொடுக்க வேண்டும். அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய நண்பர்களோடு உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒரு ஆட்டு இடையர் ஆடுகளை எல்லாம் மேய்ச்சிக்கிட்டு அப்படி போயிட்டு இருக்கிறார். அதிகமான ஆடு மேய்ச்சிக்கிட்டு போயிட்டு இருக்கிறார். உடனே அவங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஆட்டு இடையரே நீங்கள் வாங்க எங்களோட உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்னு அந்த சுஃப்ரால கூப்பிடுறாங்க. வந்து உட்காந்து சாப்பிடுங்க. அவர் பக்கத்தில் வந்து சொன்ன வார்த்தை, இன்னி சாயிமுன், நான் நோன்பாளியாக இருக்கிறேன். நான் ஒரு அவங்க நோன்பு இல்லை, ஆனால் ஆட்டு இடையர் என்ன செய்யறார், நோன்பு வச்சிருக்கிறார். அது நஃபிலான வணக்கம், நோன்பு வச்சிருக்கிறார். ஆச்சரியப்பட்டு, இவ்வளவு வெயில் காலமாக இருக்கிறது, இதில் நோன்பு வச்சிருக்கிறீங்க, அதுவும் ஆடுகளை மெச்சிட்டு போறீங்களே, எப்படி நீங்க இப்படி இருக்கிறீங்க? இன்னும் அவங்களோட ஈமான சோதிக்க பார்த்தாங்க. எப்படி சொன்னாங்க, நாங்கள் இங்கே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறோம், இன்னும் இங்கே கொஞ்ச நாள் தங்குவோம், எனவே எங்களுக்கு உங்களுடைய ஒரு ஆடை கொடுக்க முடியுமா? ஆடை கொடுங்க, அதற்கான செல்வமும் கொடுத்துடுறோம், மீதி இருக்கின்ற இறைச்சியும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துடுறோம் அப்படின்னு சொன்னோட அவங்க சொன்னாங்களாம், இது என்னுடைய ஆடுகள் கிடையாது, இதற்கான எஜமான் வேற இருக்கிறார், உரிமையாளர் நான் இல்லை, எனக்கு எஜமான் இருக்கிறார், நான் அவருடைய அடிமை, நான் அதை ஆடுகளை மேய்க்கக்கூடியவன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்க சொன்னாங்களாம், உங்களுடைய எஜமான்னா பார்த்துக்கிட்டா இருக்கிறாங்க, எவ்வளவு ஆடுகள் இருக்கு, அதுல ஒரு ஆடு எடுக்கப்பட்டால் யார் என்ன கேட்டவா, ஒரு ஓனாய் அடிச்சுட்டு போயிருச்சு, ஒரு நாய் அடிச்சுட்டு போயிருச்சு அப்படின்னு சொல்ல, செத்து போயிருச்சுன்னு சொல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அவங்க சொன்னாங்களாம், இப்படின்னு கையை தூக்குனாங்களாம். என்னன்னு பார்த்தா, ஐனல்லாஹ், அல்லாஹ் எங்க இருக்கிறான், அல்லாஹ் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அப்படியே ஆச்சரியத்தில் போயிட்டாங்க. இவ்வளவு ஈமான் இருக்கே, இவ்வளவு பெரிய ஈமான் இருக்கே. வரலாறு இன்னும் நீளுகிறது. மதீனாவுக்கு திரும்பி வந்துட்டாங்க அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு. வந்துட்டு தன்னுடைய அடிமையான ராஃபி என்பவர்களை அழைத்தார்களாம். அழைக்க சொன்னார்களாம், இந்த இடத்துல ஒரு ஆட்டு இடையன் இருப்பார், அவருடைய ஆடுகள் இருக்கும், அவருடைய எஜமான் யார் என்று பார்த்து அந்த ஆடைகளுக்கான தொகையும் அந்த மனிதர் அடிமை இல்லை இவருக்கு வாங்கி கொள்ளக்கூடிய அந்த பொருத்தத்தையும் என்ன செய்ய பேசிட்டு வாங்க, அதாவது அந்த ஆளையும் பேசுங்க, அந்த ஆடுகளையும் நீங்க என்ன செய்ய பேசி அதற்கான கிரயம் எவ்வளவோ கொடுத்து அவரை என்ன செய்ய கூட்டிட்டு வாங்க. எடுத்து கொடுத்து அனுப்புனாங்க. போனாங்க, பேசி கூப்பிட்டுட்டு வந்தாங்க. அந்த மனிதர் பார்த்து சந்தோஷப்பட்டார். அவங்க சொன்னாங்க, இது ஜக்காத்தின் மூலயமாக ஒரு மனிதரை அப்படியே சுதந்திரமாக்கி அவரை ஒரு செல்வந்தராக என்ன செஞ்சாங்க, மாற்றினாங்க என்பதுதான் இந்த வரலாற்றிலிருந்து நாம் பார்க்கப்படக்கூடியது. சும்மா 10 ரூபாய் அப்படின்னு பிரித்து கொடுப்பதை விட மொத்தமாக ஒரு மனிதர் சிரமத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் அவரை எப்படி மீட்டெடுக்கணும் என்பதைத்தான் சஹாபா பெருமக்களும் அடுத்து வந்த தாபீன்களும் என்ன செய்தார்கள், இந்த ஜக்காத்தின் மூலமாக பார்த்தார்கள் என்று சொன்னால் நாமும் நம்முடைய ஜக்காத்து பணத்தை சரியான முறையில் கணக்கிட்டு அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்றவர்களாக இருக்கணும். கொடுக்கின்ற நேரத்திலே இப்படி நியத்து செய்யணும், அல்லாஹ் மஜ்அல்ஹா மகனமா, யா அல்லாஹ் நான் கொடுக்கின்ற இந்த செல்வத்தை எனக்கு கனிமத்தாக இவ்வுலகிலும் ஆக்கு, மறு உலகிலும் ஆக்கு என்று துஆ செய்ய வேண்டும். வலா தஜ்அல்ஹா மகரமா, யா அல்லாஹ் இதை நான் கொடுக்கிறேனே அதனால் எனக்கு சுமையை ஏற்படுத்தி விடாதே, நான் கொடுத்துட்டேன் என்ற பாரத்தை என்னுடைய கல்வியில் என்ன செய்யாத ஏற்றாது, எனக்கு இது ஒரு கனிமத்தாக நீ மாற்று என்ற துஆவை செய்ய வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிக் கொடுத்ததாக ஹதீஸ் ஷரீஃபில் பார்க்கிறோம். எல்லாம் அல்லாஹ் நம் அனைவருக்கும் இஅ்திகாஃப் இருப்பதற்கும் அதே போன்ற ஜக்காத்தை அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெறுகின்ற அந்த நிலையில் இஹ்லாஸோடு கொடுப்பதற்கான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.